துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah ரே நாவ் ரே நே கால மௌரி ஷலமா. இயேசுவே சோதரம் 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 சோதரம். நன்றி 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 நன்றி. அபிஷேக நிறைந்த தேவனுக்கு நன்றி, அபிஷேக நிறைந்த தேவனுக்கு நன்றி, வல்லமை நிறைந்த தேவனுக்கு நன்றி, அந்தகாரங்களை இருள்களை நிர்மலமாக்கின தேவனுக்கு நன்றி, பொல்லாத ஆவிகளை துரத்தின தேவனுக்கு நன்றி. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் அதிசயங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தால் தடைகள் எல்லாம் உடைந்து நொறுங்குவதாக, பொல்லாத ஆவி கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகுவதாக, தேவனுடைய சமாதானம் பெருகுவதாக, தேவனுடைய சுகம் பெருகுவதாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவே அற்புதத்தின் தேவனே, உம்முடைய நாம மகிமைப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. உம்முடைய நாம மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ஹalleluya hallelujah hallelujah. ரிகால மௌரி ஷலமௌரி நாவ். இயேசுவே இயேசுவே சோதரம் 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 சோதரம். நன்றி 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 நன்றி. ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி அப்பா. ஜீவனுள்ள கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே. சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதமான தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ரிஷா பாலா பரா பரா மதி கால மௌரி நாவ் ரிகால மௌரி ஷலமௌரி நாவ் நே நிகாலமா. இயேசுவே மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே. இந்த 12வது மாதத்திலே 7வது நாளிலே எங்களை கூட்டி சேர்த்த தேவனுக்கு சோதரம் 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 சோதரம். எங்களை பலப்படுத்துகிற கர்த்தருக்கு சோதரம், எங்களை உற்சாகப்படுத்துகிற கர்த்தருக்கு சோதரம். ஹalleluya. எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவனுக்கு சோதரம் ராஜா. இயேசுவின் நாமம் மகிமைப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட ஹalleluya நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தேவாவியானவர் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பலவானின் ஆவிகள் முறியடிக்கப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அசுத்த ஆவிகள் ஓடுவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இருளின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமாதானம் பெருக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரே நே நே கால மௌரி நாவ் நே நே காலமா. இயேசுவே மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அற்புதமான தேவனை துதிக்கிறோம், அதிசயமான தேவனை துதிக்கிறோம். ஹalleluya hallelujah. ஓ ரிகால பரா பரா மதி கால மௌரி ஷலமௌ ரிகால மௌரி நாவ் நே நிகால மௌரி ஷலமா. ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஆவியானவரே மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹalleluya. ரே நே நே கால மௌரி ஷலமா. என் தேவனுக்கு எல்லா மகிமை, என் தேவனுக்கு மகிமை, என் தேவாதி தேவனுக்கு மகிமை, என் தேவாதி தேவனுக்கு மகிமை, என் ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, என் கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை. ஹalleluya. சோதரம் 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 சோதரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர்
இதுவரைக்கும் எங்களை தாங்கின கிருபை, கடந்த 11 மாதமாய் எங்களை தாங்கின கிருபை ஆண்டவரே, 12வது மாதம் முழுவதும் எங்கள் தேவனுடைய கிருபை தாங்கணும் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் நாளைய முழுவதும் வரணும். இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய வல்லமை வெளிப்படணும், தேவ பிரசனை வெளிப்படணும். அந்த மாறங்கள் இருள்கள் எல்லாம் விலகி போகணும். பிசாசுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகணும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் ஆண்டவர், செய்யணும் ஆண்டவரே. உடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உடைய வல்லமைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உடைய அபிஷேகத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத கிருபை எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதாக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்த எல்லா குறைகளும் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை கனவும் துதியும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இங்கே பாடுகிற பாடல் மூலமாக, ஆண்டவரே இங்கே துதிக்கிற துதி மூலமாக, ஆண்டவரே இங்கே ஆராதிக்கிற ஆராதனை மூலமாக எங்கள் தேவன் மகிமைப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய மகிமையான பிரசனம் ஆண்டவரே எங்கள் நடுவில் வெளிப்பட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜீவனுள்ள தேவன் அற்புதமான கிரியைகளை செய்வீராக. வல்லமையான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பீராக. எல்லா குறை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்கப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலமான கிரியைகள் நிர்மலமாக்கப்பட, பிசாசுடைய தந்தங்கள் நிர்மலமாக்கப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவ ஆவியினாலும் தேவ சமாதானத்தாலும் நிரப்பும் ஆண்டவரே. தேவ செய்தினாலையும் ஆண்டவரே கர்த்தருடைய பந்தினாலையும் எங்களுடைய கையின் கிரியைகளினாலையும் கர்த்தரை எங்களை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம். புதிய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தால் கடந்து வர ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாமத்தினாலே புதிய குடும்பங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டதுக்காக சொல்கிறோம். அப்படி கர்த்தர் செய்வதற்காக நன்றி. இயேசு தேவனல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய குற்றங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் நீக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளாலே அவர் திருப்தியாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்ற பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் கல்வாரி மேட்டிலே நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை மீட்ட தேவனை இப்பொழுது கூட நாம் கரங்களை தட்டி பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் என்ற பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். Hallelujah.
என்றும் என்றும் மாறாதவர். அற்புதமான தேவன். Praise the Lord. ஜீவனுள்ள ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை செய்கிறவரே, நீர் எங்கள் தேவனாயிருக்கிற ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? எல்லாரும் கர்த்தரை துதிங்க பார்ப்போம். இந்த காலை வேளையில அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறேன் தேவ பிள்ளையே. கடந்த 11 மாதம் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை எண்ணிப்பா. 11 மாதம் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பா. இந்த 12ஆம் மாதத்தில் கடந்த 6 நாட்களா தேவன் உன்னோடு இருந்தது நீ சிந்தித்துப்பா. கர்த்தரை துதியுங்கள். வேதவசனம் சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்க. ஒரு விசுவாசிய, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய, நீங்க தான் தேவ ஆலயம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்க தேவ ஆலயம்னா உங்களை துதிங்க துதிங்க துதிங்கன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா உங்கள் நடுவில் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் மாறாத தேவனா இருக்கிறார். அவர் மாறாதவனா இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை சொல்லி துதிங்க. எல்லாரும் கர்த்தரை
ஒரு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஒரு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் இயேசு செய்த
அசுவி ஆவி ஓடட்டும், அசுவி ஆவி ஓடட்டும், அசகாரங்கள் ஓடட்டும், இருள்கள் நீக்கட்டும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை எங்கள் ஒருவராக எங்கள் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நிர்பயுரியாத தேவனாக வந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். அவர் உண்மை உள்ளவர்களுக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நீங்க அதைத்தான் புரிந்து கொள்ளலாம். உண்மை உள்ளவர்களுக்கு தேவன் உண்மை உள்ளவர்களாகவே இருக்கிறார். நிறைய பேர் தேவனுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. அந்த தேவன் என்னை எல்லா நிலையிலையும் ஆசீர்வதிக்க நினைப்பாங்க. அதுதான் பெரிய தவறு. ஆண்டவர் ஒரு மனுஷன்கிட்ட ஒரு காரியத்தை செய்தார். ஒருத்தருக்கு 5 தாலந்து கொடுத்தார், ஒருத்தர்கிட்ட 2 தாலந்து, ஒருத்தருக்கு 1 தாலந்து. 5 வச்சிருந்தவர் 10 சம்பாதிச்சான். உண்மை. 2 வாங்கினவன் 5 ஆக்கினான். உண்மை. ஒன்றும் அந்த 1 வாங்கி தேவன் எப்படிப்பட்டவர், எஜமான் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சிருந்தோம் அவர் மண்ணில் புதைத்து வைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அவர் இரக்கத்துக்கு இரக்கம் உள்ள தேவன், புனிதனுக்கு புனிதம் உள்ள தேவன், நல்லவர்களுக்கு நல்லவன், அவர் பொல்லாதவர்களுக்கு பொல்லாதவர்களாகவே இருப்பார், பொல்லாதவராக இருப்பார். நீங்க தேவனை எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்க இருதயத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தாங்க உங்களுக்குள்ள ஒரு துதி, சோத்திரம், ஜெபம் இதெல்லாம் வரும். வேத வாசிப்பு எல்லாம் வரும். அதை நீங்க துதிக்கிற துதி இருக்கு பார்த்தீங்களா, அது மனுஷனை சார்ந்ததல்ல, அது மனுஷனுக்குரியது அல்ல. உணர்ச்சி வசப்பட்டு தேவனை துதித்தா அது உணர்ச்சி வசப்பட்டவனமாகவே போயிடும். ஆனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க துதித்தீங்கன்னா கர்த்தரே உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறா. நான் அந்த கர்த்தரை துதிக்கிறேன், என்னுடைய துதியை கர்த்தர் ரசிக்கிறா, நான் கூப்பிடுகிற அந்த சத்தம் அவர் காதுல போகிறது அப்படின்னு எண்ணி நம்ம உணர்வுகள். அதான் ஆண்டவர் இயேசு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக. நீ தேவனிடத்தில் அன்பு கூறு. நீ உணர்ச்சி வசப்படுறதுனால வேஸ்ட். நீ உணர்ச்சி வசப்படுறதுனால உனக்கு ஒரு பலனும் இல்லை. ஆராதனை என்பது இருதயத்திலே ஒருவர் இருக்கிறார். தேவன் எனக்குள்ள இருக்கிறார். தேவாவி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். தன்னை மறந்து, தன்னுடைய பலத்தை மறந்து, தன்னுடைய அறிவை மறந்து, தன்னுடைய கல்வியை மறந்து, தன்னுடைய
அதனாலதான் கர்த்தர் அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. உங்க முன்பாக கர்த்தர் இருக்கிறாரா? உங்களுக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறாரா? அது தேவன் இருக்கிறாரா? அது இயேசு இருக்கிறாரா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இயேசு இருப்பாரானா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. இல்லைன்னா உங்களை எல்லாம் அசைக்கும், புயல் அசைக்கும், காற்று அசைக்கும், அது எல்லாம் அசைக்கும். உங்களுக்கு பயம் வரும். பாருங்க, கப்பல்ல பிரயாணம் பண்ணினாங்க, அதுல பவுல் ஒரு ஆளு, எல்லாருக்கும் மரண பயம். இப்ப புயல் நம்மளை அடிச்சு போகும்போது மரண பயம். ஆனா பவுலோடு கர்த்தர் இருந்தபடினால பவுலுக்கு கர்த்தர் சொன்னாரு, பவுலே நீ பயப்படாத, இங்க வந்து கப்பல் சேதம் மட்டும்தான் வரும், உயிர் சேதம் வராது என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. அதனால பவுல் சொல்றாரு, எல்லாரும் சாப்பிடுங்கய்யா, நீங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க இப்ப நீந்தி தப்புவதற்கு இதுதான் உதவியா இருக்கும், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்பத்தை பிச்சு சாப்பிட சொல்றாரு. இவர் சாப்பிடுறாரு, எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு 100 சொல்றான், எல்லாரும் எப்படியாவது தப்பது. ஆனா அதுல காவலாளி சொல்றான், இல்ல இல்ல உங்களால சுட்டுக்கணும், ஒருவரை சுட வேண்டாம், எல்லாரும் கரைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அன்றைக்கு அவர் மட்டும் தைரியமா இருந்தாரு. அத்தனை புயல் நடுவிலையும் எல்லாருக்கும் மரண பயம் இருந்தது. ஆனா பவுலுக்கு மரண பயம் இல்லை. அருமையான தேவ பிள்ளை, இதுல நீ புரிந்து கொள்ளு. உனக்கு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வும் மரண பயமா இருக்கலாம், உனக்கு திகிலா இருக்கலாம், இல்ல உனக்கு கஷ்டத்தை கொண்டு வரலாம். நீ அதை பார்த்தீங்கன்னா நீ நிச்சயமா பயந்துதான் போவ, நடுங்கிதான் போவ. ஆனா உனக்கு முன்பாக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் வானத்தின் பூமியை உண்டாக்கிற கர்த்தர், அவர்தான் உன்னை ஆள்கொண்டு இருக்கிறார் என்று நீ என்னவே ஆனால் நீ நிச்சயமாக எதை கண்டு கலங்குவது இல்லை. எதை கண்டு நீ கலங்க மாட்ட. ஏன்னா உன்னோடு இருக்கிறது வானத்தின் பூமி உண்டாக்கிறது, சமுத்திரத்தை உண்டாக்கிறது. எல்லாம் அவர் அறியாம ஒன்று இந்த பூமியில நடப்பது இல்லை. நம்புறியா? கர்த்தரை நீ நம்புறியா? உனக்குள்ள இருக்கிற ஒரு வானத்தின் பூமியை உண்டாக்கிறது, சமுத்திரத்தை உண்டாக்கிறது, இந்த உலகத்தை உண்டாக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களை உருவாக்கிறார். அப்படி நம்பிக்கை உள்ளவங்க அல்லேலூயா, உற்சாகத்தோடு கர்த்தரை துதிங்க, உற்சாகத்தோடு தேவனை துதிங்க. அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்து உயர்த்து உயர்த்து, நீ உயர்த்த 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 கர்த்தர் உயர்ந்து இருக்க 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 உன் வாழ்நாளெல்லாம் நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. முடிந்தவர்கள் தேவ சமூகத்தில், ஒருவேளை உங்களுக்கு முடியல, பரவாயில்ல, நான் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து தேவன் எனக்கு பலனை தருகிறதை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்பிக்கிறதா கூட நீங்க எழுப்பலாம். கர்த்தருக்கு முன்பாக எழுப்பி நின்று அல்லேலூயா தேவனை துதிங்க. அல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே.
சொல்லுமாவே பாவங்களை மன்னித்தாரே தோள்களை நீக்கினாரே பாவங்களை மன்னித்தாரே தோள்களை நீக்கினாரே என் பாவத்தெல்லாம் இயேசு மன்னித்தார். என் பாவத்தை மன்னித்தார். உங்க பாவத்தை இயேசு மன்னித்தாரா? இயேசு உங்க பாவத்தை மன்னித்தாரா? அல்லேலூயா. படுகொலியில் இருந்து தூக்கி எடுக்கிற தேவன். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக குழி இருக்கிறதா? தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நீர் இருக்கிறது வரைக்கும் நான் படுகொலி என்னை யார் செய்வான்? நீர் இருக்கும்போது எனக்கு முன்பாக இருக்கிற இந்த கோலியாத்தை என்ன செய்ய முடியும்? நீர் இருக்கும்போது இந்த சிங்க என்ன செய்ய முடியும்? நீர் இருக்கும்போது இந்த கரடி என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, நீர் என்னால் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அல்லேலூயா. அவன் பெரிய பதவிகள்
எல்லா நாமத்துக்கும் மகிமையான தேவன், எல்லா நாமத்துக்கும் மேலான தேவன் நீரப்பா. நம்மளை துதிக்கிற மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நதியை உயர்த்தி உங்களை ஆளுகை செய்ய, தேவன் உங்களை நடத்த, தேவன் உங்களோடு வர நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா உண்மையிலே எல்லா நெருக்கங்களிலிருந்தும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறத உங்களால் பார்க்க முடியும். நீங்க எதை சந்திச்சாலும் அது உங்களுக்கு சோர்வு வேதனை கொண்டு வராது. ஏன்னா தேவனுடைய மகிமை உங்களை மூடி இருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, ஒன்னே தேவன் ஆளுகை செய்ய நீ இடம் கொடுது. கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களே செய்வார். நம்பிக்கை இருந்தால் அந்த தேவனுக்கு இடம் கொடுங்க. நம்பிக்கை இருந்தால் அந்த தேவனை துதிங்க. நம்பிக்கை இருந்தால் அந்த தேவனுக்கு சோதரம் செலுத்துங்க. அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. செய்ய இடம் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் நடுவில் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரும் திரியேக தேவன் இருக்கிறபடியாலே கரங்களை தட்டி கர்த்தரை தொடர்ந்து நம்மளோடு கர்த்தர் பேசும்படியாய், தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நடத்தும்படியாய், தொடர்ந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை காரியத்திற்காக ஆராதனை மீதி காரியங்களை கர்த்தர் பொருட்படுத்த நடத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்மளோடு ஜெபிப்போம். பாதுகாத்த இம்மானுவலரை உங்க அனந்த கொடி சோத்திரத்தை ஏறெடுக்கிற பாம்பத்துதிகள் ஜெயம் கொடுத்து தேவனுக்கு கோடி கோடி சோத்திர பாம்பத்துதிகள் மீண்டுமாய் ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான நாளை கொடுத்து நீ கிருபைக்குள் மூடிக்கொண்டிருக்காமல் சோத்திரம். எத்தனையோ பேரப்பா போன வாரம் இருந்தவர்கள் இந்த வாரம் இல்லை பாம்பத்துதிகள். ஆனால் தகுதியற்ற எங்களை நீ தகுதிப்படுத்தி உடைய தேவாலயத்தில் பிரசன்னத்தை காண நீங்கள் உதவி செய்ததுக்காக நான் சோத்தரிக்கிற பாம்பத்துதிகள். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னீங்க தானே பாம்பத்துதிகள். அதனால் நம்ம சோத்தரிக்கிற பாம்பத்துதிகள். மீட்பற நாமத்தினால் நாங்கள் வந்திருக்கும் போது ஒவ்வொருத்தரும் பேர் பிறகு நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் செவியும் இருதயத்தை விருத்த சேதனம் செய்வதற்காக சோத்தரிக்கிறோம். உடைய வசனத்தை ஆம் என்று ஆமை
என்று நாங்கள் பற்றி கொண்டு எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து அப்பா துதிக்கிறது. உடைய வருக வரும் மட்டும் ஓடத்தக்கனியாக கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக அப்பா துதிக்கிறது. முன்னேறத்தில் எங்களோடு இடைப்பட்டதற்காக சோத்திரம். வந்த ஒவ்வொரு மக்களையும் பிரத்யேகமா நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக சோத்தரிக்கிறப்பா துதிக்கிறது. வெளியாக சோத்தரிக்கிறோம். எங்க ஊழியக்காரனுக்காக சோத்தரிக்கிறப்பா துதிக்கிறது. அவரை நரப்பு மாண்டவரை பலப்படுத்த காத்துக்கொள்ளும் அக்கினி ஜுவாலியாக மாற்றுகிறதற்காக சோத்திரம். என்ன வார்த்தை அவர் வாயில நீங்க வச்சிருக்கீங்களோ அதை கேட்க நாங்க அவரா வந்திருக்கிறோம்ப்பா துதிக்கிறோம். அவரை நிரப்பி அப்பா சத்திய வசனங்களை கொண்டு எங்களை வழிநடத்துவதற்காக இவர் சோத்தரிக்கிறது. அவர் மன விருப்பத்தையும் ஆலோசனை நிறைவேற்றி கொடுக்கப்பா துதிக்கிறது. எங்களுக்கு தேவாலயத்திற்கு இடத்தை கொடுக்கப்பா துதிக்கிறது. நல்ல இடமாக்க கொடுக்கப்பா துதிக்கிறது. விஸ்தாரணமான இடத்தை கொடுக்கப்பா துதிக்கிறது. அதுல கார் பார்க்கிங், ஜெபத்தொழுக்கை, தங்குமிடங்கள், முதியோர் இல்லங்கள் பாம துதிக்கிற பாடகர்கள் பாம துதிக்கிற எல்லாம் இருக்கத்தக்கனையாக நீ பரலோகத்தில் செய்திருக்க வசதியை போல இங்கே நீங்க செய்ய வேண்டும் என்று முதல் கரங்கள்ல ஒப்ப கொடுக்கிறோம் பாம துதிக்கிறோம். அப்பா அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாம துதிக்கிறோம். தூரத்திலே சமீபத்தில் இருக்கும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே நீங்க ஆசீர்வதிக்கணும். ரெட்டிப்பாய் நீர் ஆசீர்வதிக்க வல்ல தேவன் அப்பாம துதிக்கிறோம். பிள்ளைகள் கையிட்டுக் கொள்ளும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க ஆசீர்வதித்து தாரும். மேலான உடைய கண்களுக்கு கிருபையின் தெய்வம் கிடைக்கபடி என்று செய். அம்மாவையும் பலப்படுத்துங்க பாம துதிக்கிறோம். ஐயாவையும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நீர் காத்து ஆவியினால் எப்பொழுது நிரப்பி வருகிறதற்காக இவர் சோதரிகள். இதை தொடர்ந்து மீதமான இருக்கிற காரியங்கள்லாம் இந்த கரங்கள் ஒப்புக் கொடுக்குறப்பா துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக சோதரும். இந்த இடத்துல எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறீர், கண்ணீரை காண்கிறேன். உன் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் சென்று அவிதமாய் நீர் மாற்றி வருகிறீர். அதற்காக இவர் சோதரிக்கிறப்பா துதிக்கிறோம். இன்னும் ஏராளமான மக்கள் உண்டப்பா துதிக்கிறோம். தயவு செய்து கொண்டு வாங்கப்பா துதிக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடி துதிக்க ஆராதிக்க கர்த்தரின் மகிமையும் மேன்மையும் அன்பையும் நாங்கள் ருசிக்க அவர்களும் ருசிக்க நீங்க உதவி செய்யப்பா துதிக்கிறோம். அரசாங்க காரியங்களிலும் எங்களுக்கு தயை கிழக்கும்படி கிருபை செய்யப்பா துதிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரை துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். சியோன் மலையிலிருந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனடி சொல்லி அதற்காக சொல்ற அற்பமாய் சொற்பமாய் அல்ல, நீ தரலாய் பொழிகின்ற தேவன். அப்படியேப்பா துதிக்கிற திட்டம் முழுவதும் கர்த்தருடைய கரம் கொண்டு இருப்பதாக பாம துதிக்கிறோம். சோர்வின் அவைகள் எங்கிசாட்சியின் அவைகளை எடுத்துக்கொண்டு உற்சாகத்தோடு புது கிருபை புதிய மகிமையோடு விளங்க கர்த்தர் உதவி செய்வார்கள். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம் பாம துதிக்கிறோம். கிருபையாரும் நசனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படட்டும். காணிக்கை பற்றியெல்லாம் நான் கொண்டு வர சொல்லி நீங்கள் இதுவரை கொண்டு வரலை. உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நினைச்ச வேண்டாம், வாங்க வேண்டாம். ஒரு வெற்றி வாங்குறதுக்காக ஏதோ எல்லாரும் வாங்குறாங்க, நம்ம வாங்கலைன்னா நம்மளை நினைச்சுவாங்க, தப்பாக இருப்பாங்க அப்படின்லாம் இல்லை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே கொடுத்து பழகிட்டோம், அதை நிறுத்த முடியாது. நம்ம நிறுத்திட்டோம்னா அதை என்ன செஞ்சிடும் போயிடும். இப்போ காணிக்கை பெட்டி நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம், ஒரு 4 பெட்டி நாங்கள் எடுத்துட்டோம், மீதி என்ன செஞ்சிட்டோம், இப்போ நாங்கள் கொடுக்க தொடங்கிட்டோம் 2 பெட்டி மீதி. இப்போ இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், முன்கூட்டியே கொடுத்தவங்க எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோவப்படக்கூடாது. கோவப்படுவதற்காகவும் சொல்கிறதில்ல, அது நம்ம செய்கிற தவறுனால தான் நம்ம சொல்ல வேண்டிய வருது. ஏன்னா ஒரு பெட்டி வாங்குகிறோம், அதில் இருக்கு அது என்னது, தியாக காணிக்கை. அது என்ன காணிக்கை? தியாக காணிக்கை. உங்கள் டீயை இல்லைன்னா சாப்பாடை தியாகம் பண்ணி அதில் போடணும். காணிக்கை ஐயோ பெட்டியை கேட்டுட்டாங்களே அப்படின்னு அந்த நேரத்துக்கு காணிக்கை போட்டு கொண்டு வர்றீங்க பார்த்தீங்களா, அது தியாக காணிக்கை கிடையாது. இப்போ வெட்டி கேட்ட உடனே காணிக்கை போட்டு கொண்டு வர்றீங்களா, அது தியாக காணிக்கை கிடையாது. நீங்க என்ன தியாகம் பண்ணிட்டீங்க? வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வெளிநாட்டுல இருந்து சும்மா ஒன்று அனுப்பல, ஒரு தடவை சாப்பாடு இல்லைன்னா 2 தடவை சாப்பாடை கட் பண்ணி அதை ஒரு உண்டியில போட்டு அது ஒரு தேசத்துக்கு ஊழியத்துக்காக அப்படி கொடுத்து தான் வெளிநாட்டுக்காரன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவான்.
போன வாரம்ல ஒரு வார்த்தையை கேட்டீங்க இல்லையா? ஒரு பைபிள் எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கினா உடனே வாங்க முடிச்சா? அந்த பைபிளை வாங்குவதற்காக எத்தனை கிலோமீட்டர் நடந்தான்? அந்த பைபிளை வாங்க, அந்த பைபிளுக்கு அவர் தூக்கிட்டு வருவது வரைக்கும் அந்த ஊரே என்ன செஞ்சிச்சு? எதிர்பார்த்துச்சா இல்லையா? அந்த இது நமக்கு வரல. புரிஞ்சுட்டீங்களா? அவங்க தாங்க இந்த வேதாகமத்தை பிரண்டு பண்ணுவதற்கு என்ன செஞ்சாங்க? ஆளா மாறினாங்க. அந்த ஊழியம் இன்னைக்கு நடக்குது. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காங்கன்னா அவங்க பேரு நம்ம வந்து எதுக்குமே நீ என்ன சொல்லு கேட்க மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன். எல்லாருமே தான் உங்கள எங்க வீட்டிலேயே அதுதான். நீ என்ன சொல்லியா யாரு சொல்லு, நான் இருக்கிறதா நான் செய்யறதா. நான் உண்மையிலே சொல்லுங்க, நீங்க மாறினீங்கன்னா சபை வளரும். ஆமே, நீங்க இப்படியே இருப்பீங்கன்னா நீங்களும் வளர மாட்டீங்க, சபையே நிச்சயாது வளருது. நீங்களும் வளரல, சபையும் வளரலன்னு என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீங்க வளரணும், சபை வளரணும். நீங்க ஜெபம் வளராது, நீங்க மாறணும். ஆமே, அல்லேலூயா. அதனால அதில் போட்டிருக்கிறோம், டைம் போட்டிருக்கிறோம், காலம் போட்டிருக்கிறோம். நீங்க தியாகம் பண்ணுங்க. உண்மையிலே சொல்ல தியாகம் பண்ணி கொண்டு வாங்க. அவங்களால முடியலன்னா பரவாயில்ல, நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா உங்களால தியாகம் பண்ண முடியாதவங்களை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது. அதுவே ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்காது. நான்லாம் தியாகம் பண்ணி தான் போடுறேன். உண்மையிலே எனக்கு ஏகப்பட்ட நெருக்கடி, ஒரு நெருக்கடியிலும் கிடையாது. நீங்க என்னுடைய ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருக்கடி மத்தியில தான் அந்த வேலையை நான் செய்கிறேன். அதனால காணிக்கை பற்றி நீங்க வந்து தயவாக இந்த வருஷத்தோட இந்த அசால்ட்டு, இந்த அஜாக்கிரதை, இந்த இதெல்லாம் விட்டுருங்க. பழைய வருஷத்துல எல்லாத்தையும் ஒழிச்சிருங்க. புதிய வருஷம் வருதுன்னா அதுல எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானம் எடுத்து நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நீங்க பார்க்க முடியும். ஆமென், ஆமென். நீங்க தேவனுக்கு கரெக்டா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சரியா ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல நேரம் முன்கூட்டி வந்தது 2 பேரு, ரோசி அப்புறம் அவங்க அம்மா. இவங்க தான் 7:40 வருவாங்க சர்ச்சுக்கு. ஆட்டோவில் வரும்போது 7:40 தான். நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தாலும் 7:40 தான். அவங்களுக்கு அந்த அம்மா 2 பேரும் ஒரே இருக்கிறனா 3வது இடத்துல அருமையான தர்மநாத ஐயா நிற்கிறாரு. அதனால் இந்த 2 பைபிள் அவங்களுக்கு தான். இது வந்து எப்போன்னா நம்முடைய இங்கே நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, அப்போ கொடுக்கப்படும். சரியா? பிள்ளைங்க ரொம்ப பிரயாசம் எடுத்துருக்குறாங்க. உங்களுக்குரிய புக்கிஷனுக்கு இருக்கு, நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. 7:40க்குங்க 8 மணி ஆராதனை. ஆனால் எப்போ வர்றாங்க? ரொம்ப அவங்க எவ்வளோ சின்சியராக இருக்காங்க பாருங்க. அவளோட சொத்துக்கிறான் சொத்துக்கிறான். அவங்களுக்காக நாங்கள் இங்கே அட்டன்ஸ் எடுக்கிறோம். என்ன நீ சொல்லிடு, ஒவ்வொரு வாரமே அட்டன்ஸ் உண்டுங்க, தெரியுமா? நம்ம சபையில் ஸ்கூல் மாதிரி அட்டன்ஸ் உண்டு. நான் போன வாரம் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா ஆச்சரியமா இருக்கு ஐயா அப்படின்னாரு. ஆமாங்கய்யா, எங்கள் சர்ச்சில் அட்டன்ஸ் உண்டு. அதை வச்சு தான் எல்லாருடைய ஆசீர்வாதத்தை ஒழுங்குகளையும் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இல்லை, 1000 பேர் வந்தாலும் இந்த பணி தொடரும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இங்கே உங்களுக்கு வேண்டிய நான் வாக்கு கொடுத்தேன், எப்படியாவது உங்களுக்கு செய்யணும்னு. என்னுடைய மகன்கிட்ட நான் பேசி கொண்டேன், ஏப்பா இந்த மாதம் நீ அனுப்பின பணத்தில் தசமாக காணிக்க நாங்கள் எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் விசுவாசிகளுக்கு அப்படின்னு நினச்சிருக்கிறோம் அப்படின்னு. அதை பற்றி ஏன்ட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா தசமாக காணிக்க ஊழியக்காரனுக்குரியது இல்லையா, அதனால அவன் அதை ஏன்ட்ட நீங்கள் சொல்லணும்னு என்ன கிடையாது, அவசியம் இல்லையே. என்ன இருந்தாலும் உன்கிட்ட ஒரு பகிர்ந்துக்கிறப்பா அப்படின்னு. அது போல்
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாச்சு. நாங்கள் அதை பெருசாக நாங்கள் எண்ணலை. எங்களால் இயன்றதை இந்த ஆண்டு உங்களுக்கு நாங்கள் செய்யணும்னு என்ன செய்ய பல நாள் என்னுடைய ஆசை எல்லாருக்கும் செய்யணும்னு அதே நான் வாங்கி வச்சுருக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்குன்னு தனியாகவும் பெரியவங்களுக்குன்னு தனியாகவும் வாங்கி வச்சுருக்கிறேன். வயது முதிர்ந்தவர்களுக்குன்னு தனியாக நல்ல காற்றெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்படி நீங்கள் எல்லோரும் பொறுமையாக கடைசி ஆராதனை எல்லாம் முடிஞ்ச விட்டு பொறுமையாக வாங்கிட்டு போய் நல்லா தைக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் முன்கூட்டியே என்ன செய்கிறேன் கொடுக்குறோம். இல்லைன்னா கிறிஸ்மஸுக்கு தான் என்ன செய்வோம் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாம் துணி தைக்கணும். அதனால் இனிமேல் தான் எனக்கு எடுப்பேன். நான் எப்பயுமே 10 பேருக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து விட்டு தான் எனக்கே எடுப்பேன். இல்லைன்னா எடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டேன். அந்த வருஷமே எடுக்காமலும் கூட போயிடும். யாருக்காவது எடுத்து கொடுத்துட்டு தான் நான் ட்ரெஸ்ஸே எடுப்பேங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ட்ரெஸ்ஸு எனக்கு ஆண்டவர் எல்லாரும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எதுனாலும் நிறைவு இருந்தாலும் குறைவு இருந்தாலும் 4 பேர்கிட்ட போய் சொல்லி அப்படி இப்படி செல்லாமல் சோத்திரம் சொல்லி இதை கொடுக்க உதவி செஞ்சதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் ஒரு காரியம் செய்ய மறக்கிறீங்க. நமக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல். நீங்கள் அதை பார்க்குறதுக்கு மறக்கிறீங்க, அதை ஷேர் பண்ணுறதுக்கு மறக்கிறீங்க. டெய்லி நீங்கள் பார்க்குறதும் இல்லை அதை என்ன பண்ணுகிறோம்னு கூட தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், இந்த யூடியூப் சேனல் நாங்கள் ரொம்ப சிரமத்தின் மத்தியில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் அது ஊழியத்துக்காக நாங்கள் ஏதோ அன்றைக்கி கொரோனா காலத்தில் செய்யணும்னு என்ன செஞ்சோம் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது 6000 பேரை தாண்டி என்ன செஞ்சிருக்கு போயிடுச்சு. ஆனால் விசுவாசிகளாக நீங்கள் அதை வளரணும், அதை பெருக பண்ணணும், 4 பேர் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலை விரும்பலை. அதில் ஓடுற விளம்பரம் இருக்கிறீங்களா, அதில் விளம்பரம் ஓடும். அதில் 1-2 துட்டு வந்தால் உங்களுக்கு இதை விட நல்ல இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும். நம்ம ஊழியத்துக்கு அது பயனாகும். ஆமென். நீங்கள் வேற ஒரு சேனலு வேற ஒரு ஆளுங்களை பார்க்கும்போது அவங்க ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் 4 பேருக்கு பண்ணும்போது இது நம்ம ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்த்து 10 ரூபா என்ன செய்யலாம், இந்த ஷேர் பண்ணுகிறது நிமித்தம் என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம் நமக்கு. அதை நீங்கள் செய்ய மாட்டேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்று உண்மையிலே நம்ம சபையை அல்லாதவர்கள் தாங்க நம்முடைய சேனலை கொண்டு ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ஷேர் பண்ணுறது, பார்க்க வைக்கிறது. அவங்களுக்காகவே நாங்கள் இதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு. விசுவாசிகள் நீங்கள் பொறுப்பாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு இடையே நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு 10 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா கிடைக்கும் நமக்கு, அவ்வளோதான். அது வருஷம் வரும்போது நமக்கு ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்கு உதவும். ஆமென், அல்லேலூயா. இதை நீங்கள் செய்ய மறக்காதீங்க, பார்க்க மறக்காதீங்க. நீங்களும் பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. பார்ப்பீங்களா? பார்க்க வியாழக்கிழமை ஒரு இது ஒளிபரப்புறோம். ஆனால் எத்தனை பேர் பார்க்குறீங்க வியாழக்கிழமை? வேத வாக்கியத்தை பார்க்குறீங்களா? பார்க்கறது இல்லை. பார்க்கணும், என்ன நடக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கு, நீங்கள் அதையும் பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் இந்த பழைய வருஷத்துல தான் சொல்லி படிக்க முடியும், புது வருஷத்துல கொண்டு போய் சொல்ல முடியாது. அதனால சொல்கிறேன். இன்னொரு காரியம், சில இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ வந்திருக்கிற காணிக்கை இல்லைன்னா நீங்கள் யாராவது விரும்பினா உங்களால் முடிந்த அளவுக்கு, ஐயா நான் இவ்வளவு கொடுக்கலாம் இருக்கேன், ஒரு இசைக்கருவி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் நானும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பாச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நிச்சயலாம் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த வருஷம் பேடு, தவையலா இதெல்லாம் நம்மளா சொந்தமாக வாங்கி அது ஜெபம் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த ஆளை கர்த்தர் நினைச்சுவார், கொண்டு வருவார். நம்மகிட்ட இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே
செய்ய முடியாது. பேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போக்கு பெருசாக நம்ம வாங்க வேண்டாம், சிம்பிளாக வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு பேடுக்கு 10,000 ரூபா வருது சிம்பிளாக வாங்குறதுக்கு. பெருசாக வாங்குறதுக்கா 59,000 ரூபா அடிச்சுது, 60,000 ரூபா வருது. அதனால் இதை நம்ம காணிக்கையிலிருந்து தான் நிச்சய போகிறோம், வாங்க போகிறோம். அவன் நீங்கள் காணிக்கை நல்லா போட்டீங்கன்னா ஒரே தடவை நம்முடைய சர்ச்சுக்கு தேவையானதெல்லாம் என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். அடுத்தடுத்து என்ன செய்யலாம், வாங்க வேண்டாம். நீங்கள் போடுற காணிக்கை எதையாவது ஒன்று சாதிக்கிற மாதிரி போடுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், எதையாவது ஒன்று என்ன செய்யணும், வாங்கிக்கிற மாதிரி போட்டுருங்க. அப்போ நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம், அந்த காணிக்கை மூலமாகவே நம்ம என்ன செஞ்சிருவோம், வாங்கிடுவோம். ஆமென், அல்லேலூயா. அதனால நீங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸ், எனக்கு நான் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை 2 பேர் சேர்ந்து வாங்கி கொடுக்கலாம், இல்லை 4 பேர் சேர்ந்து கூட நிச்சயலாம் வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஆள் வாங்கி கொடுக்கனாலும் வாங்கி கொடுக்கலாம். அது உங்கள் யார் வாங்கி கொடுத்தாங்களோ அது ரெக்கார்டில் நிச்சயப்படும், எழுதி வைக்கப்படும். ஆமென். ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தது திரும்ப நிச்சயப்படாது, எடுத்துட்டு போயிருக்கூடாது, கேட்கவும் கூடாது. நடக்குது இல்லையா, அதை சொல்றேன். சரி, உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு பேசி பேசி. இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கு. போன வாரம் உங்களுக்கு ஒரு புதுமையான செய்தி. உண்மையிலேயே நாங்கள் எனக்கு என்னடா செய்வோம், எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே பரிசு இருக்கு. அவங்க 2 பேர் தான் அப்படின்னு இல்லை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பரிசு வச்சுருக்கோம், சிம்பிளாக வச்சுருக்கோம். இங்கே இருக்கு, அது கிறிஸ்மஸ் வாங்கிக்கோங்க. சோதரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த பைபிள் இந்த அனுபவங்க, இந்த பைபிள் 120 ரூபா. இந்த பைபிள் எவ்வளோ, 120 ரூபா. இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல கர்த்தர் செய்ய எனக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா, சோதரம். இதை வந்து வாங்கியிருக்கிறோம். இதில் நம்ம சமையல் பண்டில் எல்லாம் இல்லை, காலியாச்சு. ஆனால் இதை நம்ம நிச்சயம் வாங்குறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னு நினைச்ச போது இந்த பைபிளுக்குள்ள மொத்தம் மண்டையும் நமக்கு எனக்கு பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, ஒரு ஆள் அந்த பணத்தை கட்டி என்னுடைய இதுக்கு ஒரு SMS வந்துச்சு, அது மட்டும்தான் தெரியும். ஆமென். என் நம்பருக்கு என்ன வந்துச்சு, SMS வந்துச்சு. அப்போ ஒரு பார்சல் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எங்கேருந்து வருது, பைபிள் சொசைட்டிலேருந்து என்ன செஞ்சிச்சு வந்துச்சு. பார்த்தீங்களா, என் பேர் தெரியாது, எல்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு ஆண்டவர் அந்த உதவி செய்தார். அல்லேலூயா. நான் கொடுக்கன்னு ஆசைப்பட்டேன், என்னை நான் இனி ஏமாறாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டேன். அல்லேலூயா. பணம் செலுத்தப்பட்டு தான் அது என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு, சும்மா எல்லாம் வரல. அதனால ஓசியா கொடுக்க வேண்டியது உங்களுக்கு ஓசி தான். நீங்க கரெக்டா நடந்தா நான் கொடுக்கிற கிஃப்ட்டை காட்டில ஆண்டவர் பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு. அல்லேலூயா. 2 மணி நேரம் தான் நீங்க வர்றீங்க, இனிமே 2 மணி நேரத்தை கொஞ்சம் கூட கொடுத்துக்கிறதுக்கு, கர்த்தருக்கு கூட கொடுக்கறதுக்கு நினைச்சீங்க, டயத்தை பண்ணுங்க. கர்த்தருக்கு விஷயம். சரி, நம்ம தொடர்ச்சிக்கு வருவோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தி கொடுத்தேன் இல்லையா, அதை விட்டுறாதீங்க. வாங்க, எடுங்க எடுங்க, சீக்கிரம் எடுங்க. ராபோஜன ஆராதனையெல்லாம் இருக்கு. எதில் முடியுது, எதில் முடியுது, எதில் முடிஞ்சு, 1 சாமுவேல் 12 என்ன சொல்லப்பட்டிருச்சு. வாமா அவங்க சொன்னது நான் இடைவெளியில கொடுத்த வார்த்தையை சொன்னாங்க. அதெல்லாம் பாயிண்ட். நான் கொடுத்தது வந்து கர்த்தருக்கு அவள் என்ன செய்தா, கர்த்தருக்கு என்ன செய்யா, ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னா. அப்படித்தானே சொன்னா, வாசிக்கிறீங்க போது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகால நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அதோட முடிக்காம ஒரு பொருத்தனையும் பண்ணினான். என்ன பொருத்தனைனா, அவன் தலையின் மேல சவரை கட்டி நீச்சுவதில்லை, அடுவதில்லை. அதாவது முழுமையாக
வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த மிராக்கள் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன காரணம்னா, எரேமியா புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல கர்த்தர் அந்த எரேமியாவுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் அந்தர வெளியிலே 17:6 அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியால் இருந்தான். இல்ல 9வது வசனம், சாரி, 17 எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது. எப்படி புரிஞ்சிட்டீங்க? எல்லாவற்றையும் பார்க்கலாம், இருதயம் எப்படி இருக்கு? கேடு உள்ளது. ஆசீர்வாதம் வாங்குறது இந்த இருதயத்தில் தான் இருக்கு. ஆமென், ஆமென். இந்த இருதயம் வந்து ஆண்டவர் இதை பார்க்கிறார். இப்ப அண்ணால கர்த்தர் பார்க்கிறார். அவன் ஒரு பொருத்தனை, அவன் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா பார்த்தீங்களா? இந்த ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன உடனே அவன் இருதயத்தை யார் பார்க்கிறா? இவன் நீங்க இங்க வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க நேற்று என்ன பிளான் பண்ணீங்க? நீங்க காலையிலேயே எவ்வளவு வேகமா இருக்கிறீங்கன்னா இதெல்லாம் யார் பார்க்கிறா? உங்களுடைய ஸ்பீடு. ஐயோ சீக்கிரமா போகணும் அப்படிங்கிறதெல்லாம் யார் பார்க்கிறாங்க? கர்த்தர் பார்க்கிறார். இதை தேவன் பார்க்கிறாங்க. இவன் போய் ஜெபம் பண்ணும் போது முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அவளை என்ன செய்யறாரு? இப்ப நீங்களும் நீங்க வந்து முழங்கால் பண்ணிட்டு கர்த்தர் பார்க்கிறார். நீங்க ஆராதிக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். நீங்க ஓடி வருகிறதே கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். வேற பிரதர் இங்க ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, கைகரால இருந்து வந்தாரு. பக்கம்ல நம்மளோட அவரு கொஞ்சம் தூரம் தான். ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த தூரத்தை கூட அவர் பெருசா இருக்காம நம்ம இங்க ஆராதனைக்கு போனா நல்லா இருக்கும். நம்ம ஆராதனை அவர் பார்த்தது இல்லை, நம்ம ஆராதனையில வந்து அவர் பங்கடைஞ்சது இல்லை. ஆனா அவருடைய மனசு நினைச்சது இங்க ஆராதனை போனா எப்படி இருக்கும்? நல்லா அந்த நினைப்பு அதான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதாவது இருதயத்தை தான் ஆண்டவர் பார்த்து அவளுக்கு குழந்தையை என்ன செய்யறாரு? கொடுக்கிறாங்க. நீங்க சங்கீத அந்த 1 சாமுவேல் புத்தகம் 16:7 வாசித்தீங்கன்னா 16:7 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் யாரை பார்க்கிறாரு? தீர்க்கதரிசி. சாமுவேல்ங்கிறது யாரு? தீர்க்கதரிசியை பார்த்து, ஒரு தீர்க்கதரிசி யாரை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான், அழகை பார்க்கிறான், உயரத்தை பார்க்கான். பார்த்து நீ இவன் சரீர வளர்ச்சியை பார்க்காத, நான் இவனை புறக்கணிச்சிட்டேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் நினைச்சுவதில்லை, பார்க்கிறது இல்லை. மனுஷன் நீங்கள் நானும் முகத்தை தான் பார்ப்போம், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். இப்ப கர்த்தர் எங்க பார்க்கிறோம்னா இருதயம். நீங்க ஒப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, நீங்க அந்த ஒப்பு கொடுக்கிற முறைமையே கர்த்தர் நினைச்சுக்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாங்க. நான் வந்து
என் மகன் ஒழுங்கா அங்க அவன் கொடுக்குற தசமங்காலிக்கையிலேயாவது மிஷினரியை தாங்கலான்னு என்னுடைய நினைப்பு. எனக்கு சாப்பிடத்தான் கொடுக்குறாங்க, அதனால் நான் தியாகம் பண்ணுகிறேன். அதனால் நான் மிக சுகமாக இருக்கிறேன், நோய் இல்லாமல் இருக்கிறேன், எந்த பலவீனம் இல்லாமல் இருக்கிறேன். காரணம் என்னன்னா, நான் நிறைய காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் தியாகம் பண்ணுகிறேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு நான் தியாகம் பண்ணுகிறதுனால நான் எப்படி இருக்கிறேன்னா, எந்த விதத்திலையும் நோய்வாய்ப்படாம இருக்கிறேன். ஆமென். சோத்திரம். பெருமைக்காக இதை சொல்றது கிடையாது. என் கையில் ஆண்டவர் எவ்வளவு கொடுக்கிறாரோ அதுல நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன். நான் செலவழிக்கலாம். நீங்க காணிக்கை பெட்டி கொடுக்குறீங்க, கேட்கறது இல்லை. நீங்க கேட்கறது இல்லை, கணக்கு கேட்கறது இல்லை. நானும் சொல்றேன் கணக்கு. ஆனா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை துணிகரமா நினைச்சுவதில்லை, செய்வதில்லை. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நீங்களே இப்ப இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க, வியாதி இல்லாம இருக்கிறீங்க, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு பின்னால் இருந்து செபிக்கிற செபம். ஊழியக்காரன் உங்களுடைய நீங்க போடுகிற அந்த காணிக்கை ஊழியக்காரன் அனாவசியமா நினைச்சுவதில்லை, செலவு செய்வதில்லை. எனக்கும் உங்களை போலதான் மாசத்துக்கு 2 முறை 3 முறை செய்முறை விட்டுறோம். ஆமா, அதையும் நான் ஈடுகட்டித்தான் நினைச்சேன் செய்யணும். அதெல்லாம யாராவது வந்துடுவாங்க, அவங்களுக்கு எதையாவது நினைச்சேன் செஞ்சுதான். நான் ஏதோ நானும் என் மனைவி மட்டும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் அப்படி இல்லை. உங்களை போல நானும் மக்களோடு மக்களாகத்தான் செஞ்சுட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய காரியங்களை தேவ சமூகத்தில் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒப்பு கொடுத்து அதில் நம்ம ஓடுகிறதுனால நம்ம அடிச்சுக்கிறோம், ஆசீர்வாதத்தை அடிச்சுக்கிறோம், பெற்றுக்கொள்ளும். இப்போ அந்த அண்ணாள் அவள் கர்த்தருக்கு புத்தரை பண்ணும் போதே அவள் இருதயத்தை யார் பார்த்துட்டான்? இப்ப இந்த பையன் இருக்கிறான், இங்க சந்தோஷம் இருக்கிறான், சஞ்சய் இருக்கிறான், இங்க எல்லாருமே இருக்கிறோம், நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இப்ப நீங்க எல்லாருமே உங்க இருதயத்தை எப்படி ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ன இருக்கு? பிளஸிங், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் வெளியில இருந்து வர்ற ஆசீர்வாதம் கிடையாது. இது உங்களில் இருந்து உருவாகுகிற ஆசீர்வாதம். ஆமென். நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்களாக மாறினா நீங்க உங்களை நேரத்தை தியாகம் பண்ணலாம், நேரத்தை தியாகம் பண்ணலாம். இப்ப நமக்கு நாளையிலிருந்து இன்னைக்கு நைட்ல இருந்தே சொல்றேன், இதை ஒரு அறிவிப்பு கொடுக்க நினைச்சு மறந்துட்டேன். அதாவது இந்த இருக்கிற நாள்ல இருந்து இந்த 3 வாரங்கள் நமக்கு வருகிற வருஷத்துக்காக யாவது ஒரு தடை இல்லாம ஒரு பெரிய பிளஸிங் வேணும். அதனால எல்லாரும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு வரண்டே ஆகணும். 3 டைம். 1 காலையில 5 மணியிலிருந்து 4:30 மணிக்கு ஆரம்பிப்போம். 5 மணியிலிருந்து ஃபோன்லேயே நீங்க வரலாம், யூடியூப்லேயும் வரலாம். யாரை ஜெபம்னு சொல்லுமோ அவங்களுக்கு ஃபோன் மூலமாக தான் அனுப்பிக்க முடியும். தகவல் கொடுப்போம், நீங்கள் செபிக்கிறது லைவ்ல போகும், தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த 3 வாரமும் நீங்கள் அதிகாலை ஜெபத்துக்கு வந்தாகணும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 10 மணிக்கு 10:30க்கு பகல்ல 10:30க்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு வரணும். அது ஒரு 1.5 மணி நேரம் விஷயம் ஆலயத்தில் நடைபெறும். இது 2வது. அப்புறம் சாயந்தரம் நமக்கு 9-10 எப்பயுமே இருக்கு. ஆனால் அதில் நீங்கள் என்ன செய்யணும்? வரணும். வராமல் இருக்கிறீங்க, அது உங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியலை. ஆனால் இந்த 21 நாள் உங்களுக்கு
இனி இருக்கிற இந்த 3 வாரங்கள் நாம தேவ சமூகத்தில் நிற்க போறோம், நாம ஜெபிக்க போறோம். இந்த வருடத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாற்ற போகிறோம். புது வருடத்தில் ஒரு புதிய வாசலை கர்த்தர் நமக்கு நிச்சயம் திறக்கணும். அதற்காக இந்த 3 வேளை ஜெபம், நீங்க உபவாசத்தோடு வந்தாலும் சரி, சாப்பிட்டு வந்தாலும் சரி, ஆனா நீங்க ஜெபத்துக்கு வரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ரொம்ப அங்கீகரிங்க. இது ஒப்பு கொடுக்கிறது. நாங்கள் தீர்மானம் பண்ணி உங்களுக்கோடு நேரத்தை செலவிடுவோம். நாங்கள் நேரத்தை உங்களோட செலவிடுகிறோம் கர்த்தர் சன்னிதானத்தில். இப்போ எதுக்கு சொல்றேன்னா, நாம இந்த இருதயத்தை யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறாரு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஆராய்ச்சிட்டோம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படி இல்லை. ஆராதனை பண்ணிட்டோம்னா இதோட கர்த்தருக்கும் நமக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்க கூட எப்பவும் கர்த்தர் இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு அண்ணாலை போல உங்க இருதயத்தை, அண்ணால் சொல்றாள் என்ன சொல்றாங்கன்னா, அவளுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றினாள். அப்படித்தானே இருக்கு. இருதயத்தில் உள்ளதை என்ன செய்தாலும் ஊற்றினாளா? ஊற்றினாளா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அப்படி அதே போல நம்முடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும்? கர்த்தர்ட்ட கொடுக்கணுங்க. ஆண்டவர் பார்க்கறாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க தடைப்படுத்தா, உங்க இருதயத்தை யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். அதை நீங்க கவனிக்கணும். ஊழியக்காரன் பார்க்கறது இல்லை. நாங்க உங்களுக்காக ஜெபம் தான் பண்ணுவோம். ஆனா நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த வாஞ்சியை தான் கர்த்தர் பார்த்து உங்க சிறுமையை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஆமென், ஆமென். உங்க கண்ணீரை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். உங்க கவலை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இதுதான் உண்மை. இன்னொரு பகுதி உண்டு, நீங்க இதில் எல்லாம் கவனிங்க. நியாயாதிபதிகள் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல எப்தான் சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான். எப்தான் சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான். நீங்க எல்லாம் வாசித்திருப்பீங்க. இந்த எப்தா என்ன செய்தான்? ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பொருத்தனை பத்தி ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துல பொருத்தனை பத்தி என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்னா, தேவரே அம்மன் புத்திரரை என் கையிலே ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டு வாசல்ல இருந்து எது எனக்கு எதிரே வருகிறதோ அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். இப்போ இந்த எப்தா என்ன பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எப்தா என்ன பண்றாங்கன்னா ஒரு பொருத்தனை. இப்ப என்ன பொருத்தனைனா, நான் இப்ப எங்க போறேன்? யுத்தத்துக்கு போறேன். இப்ப நீங்களும் நானும் இருக்கிறது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை என்பதை நீங்க மறந்துடுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உலக மக்களோடு இணையான ஒரு வாழ்க்கை என்பதை மறக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்னன்னா, எல்லா மக்கள் வாழ்கிறது போல இல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆவிகளோடு போராடி வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. எதோடு? ஆவிகளோடு போராடி வாழ்கிறதா என்ன வாழ்க்கை? கிறிஸ்துவ வாழ்க்கை. உலக மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பாவம் செய்வாங்க, குடிப்பாங்க, வஞ்சனம் பண்ணுவாங்க, வேசித்தனம் பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, வஞ்சிப்பாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் என்ன செய்வாங்க? எடுத்து சொல்லுவாங்க. அது உலக மக்கள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படின்னா, அந்த ஆவியெல்லாம் வரக்கூடாது. பொய் சொல்ற ஆவி, ஏமாற்றுற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, இந்த ஆவியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அதுக்கு தான் ஆவிகளோடு போராடுகிற ஒரு வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கை?
கிறிஸ்தவ வாழ்க்கை. புரிஞ்சுட்டீங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படி இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது போராடுகிற ஒரு வாழ்க்கை. போராடுகிறது நமக்கு விரோதமாக பாவங்கள் நம்மளை இப்ப பாருங்க. அதான் இப்ப ரோம அந்த எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்மளை சுற்றிலும் நெருக்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யணும்? தள்ளணும். பாவம் நம்ம கிட்டதான். ஒரு லைன்ல போறோம், அந்த லைன்ல வர்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? தள்ளிக்கிட்ட நெரிச்சுக்கிட்டு வருவாங்க. அதுல இந்த கூட்டத்தை பயன்படுத்தி மணிபரிசுத்தர் இருக்கிறான். பெண்களா இருந்தா அதை வேற மாதிரி என்ன செய்யறான்? டச் பண்ற இருக்காங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? எதை பயன்படுத்தி? இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி திருடுறது, நகையை திருடுகிறது, மணிபரிசு திருடுகிறது, ஹேண்ட்பேக்ல இருக்கிறது திருடுறது, செல்போனை திருடுகிறது, எல்லாமே இருக்குங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, நம்ம சுற்றிலும் நெருக்குகிற பாவத்தை என்ன செய்யணும்? தள்ளணும். உலகத்துல நம்ம எல்லாம் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா பாவத்தை தள்ளணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உலகத்துல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இதுதாங்க பெரிய சவாலான வாழ்க்கை. அப்ப இந்த பாவம் எல்லாம் என்ன பாவம் அப்படின்னா, நாவுனால பாவம், கண்ணுனால பாவம், காதுனால பாவம், மூக்குனால பாவம், சிந்தையினால பாவம். பாவங்கிறது என்ன நினைக்கிறோம்னா, நம்ம செய்தாதான் பாவம் இல்ல, நினைச்சாலே. அவர் சொன்னார், இயேசு ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே. இப்ப ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல பெஸ்டா இருந்தாங்க. அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கெல்லாம் என்ன கிடையாது, தடைய இல்ல. குழந்தை என்ன செஞ்சுக்கலாம்? பெற்றுக்கலாம். உரிமை கொடுக்கப்பட்டாச்சு, ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டாச்சு. பட் இவங்க சந்தோஷமா இருந்தவங்க அங்க ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாருன்னா, நன்மை தீமை அறியத்தக்க உள்ள ஒரு விருட்சம் என்ன செய்யப்பட்டது? தோட்டத்துல நடு மையத்தில் இருந்துச்சு. எங்கேயும் ஓரத்தில் இல்ல, தோட்டத்தின் மத்தியில் இருந்துச்சு. இந்த மாதிரி நன்மை தீமை அறியத்தக்க உங்க இருதயத்துல நடுவுல இருக்கு. ஆமென். நன்மை தீமை அறியத்தக்க எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு. இந்த இருதயம் நன்மையை பின்பற்றுதா தீமையை பின்பற்றுதான்னு உங்க நடுவுல ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவரை நாம மறந்துடுவோம். யார? நம்ம நடுவுல இருக்கிறவரை. அவர் எப்படி இருக்கிறார்னா, ஆள் ரூபத்தில் இல்ல, ஆவியின் ரூபத்துல நம்ம நடுவுல நினைச்சுக்கிறாரு இருக்கிறார். ஆள் ரூபத்துல தான் நம்ம எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பழகிட்டோம். ஆள் ரூபத்தில் இருக்கிறவங்கள தான் நினைச்சுக்கிற பார்த்து பார்த்து பழகிட்டோம். ஆவியின் ரூபத்தில் இருக்கிறவரை நம்ம என்ன செய்யல? பார்க்கல. அப்படித்தானே? பார்க்கல. ஏன்னா ஆவியின் ரூபத்தில் இருக்கிறது யாருக்குமே தெரியும். அவர் நம்ம இருதயத்தில் இருக்கார், நம்ம நடுவுல இருக்கிறார். இப்ப நடுவுல சீன வெளிச்சத்துக்கு அணி இருக்கு. இவங்க அந்த தோட்டத்துக்குள்ள உலாவ விட்டுட்டாரு. அது மாதிரி உங்களையும் என்னையும் இப்ப நம்மள எல்லாம் என்ன செஞ்சாருன்னா, இந்த உலகத்துல உலாவ விட்டுட்டாரு. இப்போ எங்க வேணாலும் வைக்கலாம், என்ன வேலைனாலும் செய்யலாம். களை வெட்டணும் வெட்டிக்கலாம், ஆபீஸ் போனா போகலாம், எங்க வேணாலும் போகலாம். நீ என்ன வேணாலும் என்ன செய்யலாம், போகலாம், செய்யலாம். ஆனா வயதிலிருந்து ஆதாமை போல ஏவாளை போல சிச்சிக்கத்தக்கோனும் அந்த சிந்தையோ அந்த எண்ணமோ அந்த தோற்றமோ அந்த பார்வையை என்ன செய்யக்கூடாது? வர கூடாதுங்க, வரக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வந்தா ஆசீர்வாதம் இல்லை. அப்படி வரும்போது என்ன வருதுன்னா, சாபம் வருது. ஆதாமுக்கும்
அவளுக்கு என்ன வந்துச்சு? ஆசீர்வாதம் வந்துச்சா சாபம் வந்துச்சா? சாபம். அப்ப இப்ப என்ன ஆயிடுதுன்னா, நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற காரிய நடுவுல இருந்து ஒருவர் பார்க்கிறார், நாம எப்படி நடக்கிறோம் என்று பார்க்கிறார், நம்ம எப்படி பேசுறோம் என்று பார்க்கிறார், யாரோட உட்கார்கிறோம் என்று பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு சந்தோஷப்படாம அவர் என்ன செய்கிறாரு? துக்கம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா, மனதளவுல துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் பாருங்க, மனதளவுல துக்கமா இருப்பாங்க. கிறிஸ்தவங்க எல்லாரும் மனதளவுல யாரெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. மனதளவுல நான் சந்தோஷமா இருக்கிறையா சொல்லுங்க. என் மனதளவுல நான் சந்தோஷமா இருக்கேன். அப்ப நீங்க ஆண்டவரை ஆராதிச்சதுக்கு என்ன அடையாளம்? எனக்கு உண்மையிலே சொல்றாரு, தெரியாது என்ன வேலை செய்யறது எவ்வளவு கொடுக்குறோன்னா அது எங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்க? ஏற்றுக்குருவாங்க. கொடுக்காட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்க பெற்ற கடமைக்கு என்ன செய்வாங்க? சாப்பாடு ஊற்றுனாங்க. இந்த வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம் இது நல்லா புரியும், புரிஞ்சுக்கோங்க. தாய் தகப்பனார் என்ன செய்வாங்கன்னா, பெற்ற கடமைக்கு சாப்பாடு ஊற்றுவாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க. இதெல்லாம் அவங்க கடமை. ஆனால் நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க, ஆனால் அவங்க அந்த பணம் எங்கேருந்து வருது, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி இந்த பணத்துக்காக யார்கிட்ட கடன் வாங்கினாங்க அப்படின்னு யாருக்கு தெரியாது? பிள்ளைகளுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியுமா? அதனால இந்த கஷ்டத்தை அறிந்த பிள்ளைகள் மேன்மையான இடத்துக்கு போயிடுறாங்க. புரிஞ்சிட்டீங்களா? இந்த கஷ்டத்தை அறியாதவங்க எங்கே இருக்கிறாங்க? கீழ்மையான இடத்துல இருக்காங்க. கஷ்டத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடும். நான் கட்டாயம் ஒரு ஜாபுக்கு ஏறி எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அவன் ஒரு தீர்மானத்தோடு ஓடுறான். அவனுடைய தீர்மானம், அவன் அந்த வைராக்கியத்தில் இருக்கிற அந்த தீர்மானம் தான் அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யுது? உட்கார வைக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் இதுதான் நடந்தது. நான் அப்படி தான் இருந்தேன். அவங்க என்ன கண்டுக்கலாம், நான் பாட்டுக்கு போவேன், கிடைக்கிற வேலையை செய்வேன், கொடுப்பேன், சாப்பிடுவேன், வருவேன், இவ்வளோதான். எனக்கு பணத்தை பற்றி என்ன செய்யாது பொருட்டே இல்லை. ஆனால் ஊழியத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். பணத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஊழியத்துக்கு நான் தனி ஆளாயிட்டேன் பார்த்தீங்களா? அப்போ நான் தனியாக சிங்கிளாக இருக்கும்போது எனக்குன்னு 2000 ரூபா வருங்க. எப்போனா 1996 2000 ரூபா. 96 2000 ரூபாங்கிறது நல்ல தொகை. நாம் ஒரு புத்தினமாக என்ன செய்வேன்னா, நான் என்னுடைய புத்தினம் பணம் வாங்கினோடனே மதுரையிலேருந்து ஒரு டிவி நல்ல திரையில் படம் போடுகிற ஒரு சுவிசேஷகர், அவங்க 4 பேர் வருவாங்க. அவங்களுக்கு கூப்பிடுவேன். பணம் வந்தோடனே ஒரு 2 கிராமம் 3 கிராமத்துக்கு அவங்கள மதுரையிலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு பஸ் செலவு கொடுத்து, சாப்பாடு செலவு கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஊராக நேசிவேன், இயேசுவே படம் போடுவேன். அப்புறம் சில நேரம் என்ன செய்வேன்னா, ஒரு டீமாக கூட்டிகிட்டு வந்து கூட்டம் வைப்பேன், சுவிசேஷ கூட்டம். அப்போ என்ன ஆயிரும்னா, இந்த துட்டு 2000 ரூபா 2 வாரத்துக்குள்ளே என்ன செஞ்சிடும்? காலி ஆயிரும். இங்கே வயிறு பசிக்கும். அம்மாட்ட போய் கேட்க முடியாது, அப்பாட்ட போய் கேட்க முடியாது. அப்போ கல்யாணம் பண்ணலை. எனக்கு வந்த பணமெல்லாம் எப்படி போச்சுன்னா, நான் ஒரு புத்தீனமாக கர்த்தர் மேலே இருந்த வைராக்கியத்தை இப்படியா நான் செலவிட்டேன். ஆமே ஆமே. புத்தி உள்ளவன் என்ன செய்வான்னா, ஒரு அன்னைக்கு சூழ்நிலைக்கு 10 சென்ட் கூட வாங்கலாம், 20 சென்ட் கூட வாங்கலாம். கொஞ்சம் துட்டை சமைச்சா என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். அன்றைக்கெல்லாம் லேண்டு விலையெல்லாம் ரொம்ப
சீப் அண்ட் பெஸ்ட்டு வாங்கலாம், ரொம்ப சீப்பன். ஆனால் அதில் எனக்கு அறிவுக்கு நிச்சயில எட்டலை. கல்யாணம் பண்ணின விட்டு அந்த ரூபா வந்துச்சுங்க. கல்யாணம் பண்ணின விட்டு அந்த ரூபா வந்துச்சு. எல்லாம் என் வீட்டம்மா கூட்டிகிட்டு போய் எல்லா பொருளும் வாங்கி கொடுப்பேன். குறைவில்லாமல் பார்த்துக்கிட்டேன். அவங்க வந்த விட்டு அவங்களுக்கு இன்றைக்கும் சொல்லுவாங்க, எந்த குறையும் இல்லாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிட்டேன். ஆனால் பைசாவை எல்லாமே எப்படி செஞ்சேன்னா இப்படியே தான் செலவிட்டேன். ஊழியம் 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 ஊழியம். இன்றைக்கி நான் அந்த பகுதியில் ஊழியம் செஞ்சுருந்தா என்கிட்ட ஏகதேசம் அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பணபலம் இருந்திருந்தால் இன்றைக்கி ஒரு 10 ஊழியம் 15 ஊழியம் என் கையில் இருந்திருக்கும். ஆனால் ஒரு ஊழியத்தை உருவாக்குவோம், சபை கூட்டுவோம், அதை இன்னொருவங்க கையில் கொடுத்துட்டு நாங்கள் மாறிடுவோம். இப்படி தான் ஊழியத்தை வளர்த்தேன். ஊழியம் வளர்ந்தது. ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா சோதரன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையுமே ஒரு பணம் இருக்குன்னா அந்த பணத்தை நிச்சயவதில் பொருட்டாக நினைக்கிறதில்ல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்று உள்ள போதே நிச்சை தூற்றிக்கொள். இது ஒரு பழமொழி. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோட நிச்சயம் அது வேதனையே கூட்டாது. கொஞ்சம் பணம் வரும்போது கொஞ்சம் சேவ் பண்ண தெரியலைன்னா நம்ம யாரு கிடையாது. பணம் வருது, கொஞ்சம் சேவ் பண்ணவும் தெரியணும் இல்லையா? இப்போ பொம்பளை பிள்ளைகள்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள்லாம் நகை போடுறவங்க. நகை போடாட்டாலும் அதுக்கு இன்றைக்கி நிறைய வாங்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நகை போடுறவங்க பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா? பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா? சொல்லுங்க, கேட்க மாட்டாங்கல்ல. பிள்ளை வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, பிள்ளை வளருதா இல்லையா? குழந்தைய பெற்ற உடனே, பொம்பளை பிள்ளை பெற்ற உடனே அந்த மாதிரி செய்யாதா. பொம்பளை பிள்ளைய பெற்றாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? படிக்கிற வைக்கிறத காட்டிலும் அந்த பிள்ளையை கட்டி கொடுப்பதற்காக பணத்தை சேவ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா, புரிஞ்சா? ஆண்களுக்கு இருக்கா இல்லையோ, பெண்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும், இருக்கணும். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கு. சில ஆண்கள் அதையும் செய்வாங்க. பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக ஒரு சேமிப்பு செய்கிற ஆண்களும் உண்டு உண்டு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னுடைய மணி எல்லாமே எங்கே சேமிச்சேன்னா பரலோகத்துக்கு என்ன செஞ்சேன்? சேர்த்துட்டேன். அதனால கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? செய்ய வேண்டியது செஞ்சிட்டாரு. செய்ய வேண்டியது அவர் என்ன செஞ்சாரு? செஞ்சாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நாம் வேற விதம், என்னுடைய சேவிங் வேற விதம். ஆனால் உங்களுடைய சேவிங் என்னன்னா, என்ன மாதிரி கொண்டு போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்ட என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. நாம் என்ன செய்யணும்னா ஒரு சிறு சேவிங் பண்ண வேண்டும். ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா. கன்னியாகுமரியிலெல்லாம் பெண் குழந்தைய பெற்றா வைக்கிறதுக்கு முன்னமே இப்போ பிள்ளை பிறந்துச்சுன்னா நிறையா சேவ் பண்ணணும், சாமிக்கணும் நிறையா அந்த பிள்ளைக்குன்னு. அப்போ தான் யார்ட்டையும் போய் கடன் வாங்காமல் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். புரிஞ்சா? அப்போ நம்ம தீர்மானம் எடுக்கணுங்க, ஒப்பு கொடுக்கணுங்க. நம்ம ஒரு முறையான ஒரு சிஸ்டமேட்டிக்கு நம்ம மாறணும். ஆமே, அல்லேலூயா. எதுக்கு மாறணும்? சிஸ்டமேட்டிக்கு மாறணும். ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தெரியும் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். முன்னெல்லாம் அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போட்டு தான் கிளாஸ்க்கு வருவாங்க டீச்சருக்கு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் போய் கையில் பண்ணிச்சேனா பதிஞ்சு வைக்கணும், அந்த கையை வைக்கணும்.
அது சென்னையில் இருந்தால் கூட நீங்கள் எத்தனை மணிக்கு வர்றீங்கன்னு என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது ஒரு இதாயிரும். பஞ்சிங் பண்ணணும். பிரைவேட் கம்பெனியில் அப்படி இருக்கு, டைமிங் இருக்கு. பிரைவேட் கம்பெனியில் என்ன செஞ்சிடுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க, டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா லேட்டாக வந்தால் லேட்டாக போய்க்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. கவர்மெண்ட்டில் அப்படி பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய அனுதின வாழ்க்கையை ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாற்றணும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மாற்றணும்? ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாற்றணும். ஒரு கம்பெனி எப்படியோ, அந்த கம்பெனி வளர்ச்சி எப்படியோ, அதே போல் ஒரு ஃபேமிலி அப்படி சிஸ்டமேட்டிக்கு வரணும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், இவ்வளோ நேரம் வேத வாசிக்கணும், அப்புறம் இப்படி காலக்கடமைகள்லாம் முடிக்கணும், அப்புறம் நம்ம வேலைக்கு போகணும், அப்புறம் திரும்ப வரணும், அப்புறம் நேரத்தை செலவிட வேண்டியதை என்ன செய்யணும், செலவிடணும். அதுக்கப்புறம் ஃபேமிலியில் எல்லாரும் உட்காரணும், ஜெபம் பண்ணணும், சாப்பிடணும், படுக்கணும். ஆமே. ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு தரித்திரம் போல இருக்கும். தரித்திரம் போல இருக்கும். பணத்துக்கு சிஸ்டமேட்டிக் இருக்கணும், ஃபேமிலியை நடத்துவதற்கு என்ன இருக்கணும், ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும், ஒரு டைமிங். உங்க பிள்ளைங்க அதை பார்த்தா வளருவாங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கற்றுக்கிட்ட? ஜெபிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, எப்படி கற்றுக்கிட்டேன்? எங்கள் அம்மா அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, அதனால நானும் ஜெபம் பண்ண பட்டுச்சேன். நீங்கள் சண்டை போட்டால் உங்கள் பிள்ளைகளும் வீட்டில் போய் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது சண்டை தான் நடக்கும். நீங்கள் அன்பாக இருந்தால் அந்த வீட்டில் போகிற பிள்ளை அங்கேயும் அன்பாக தான் இருக்கும். அதாவது பேரண்ட்ஸ் வளர்ப்பு தான். நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆமே, அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா நம்முடைய இருதயம் தான். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கும் உங்க இருதயம் தான். நீங்க ஆசீர்வாதமா இல்லாம இருப்பதற்கும் உங்க இருதயம் தான். நீங்க இப்ப நான் கேட்டேன்ல, எத்தனை பேர் மனதளவுல சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டபோது நீங்க அதுக்கு என்ன செய்ய முடியல, கையே தூக்க முடியல. ஏன்னா மனதளவுல நான் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா உண்மையிலே சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் ஊழியத்தில் வந்தபோது, கஷ்டங்களாக இருந்தபோது, ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட சைக்கிளில் மிதிச்சுட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது, அன்னைக்கு ஒரு நாள் சிபிஎன் சர்ச்சை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரன், என் இருதயத்திலே சந்தோஷம் சமாதானம் இல்லைனா நான் உண்மை பற்றி சொல்லுவதற்கு என்னையா ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். சைக்கிளில் மிதிக்கும் போதே நான் ஜெபம் பண்ணுவேன் நிறையா. இன்றைக்கும் அப்படி தான். பைக்கு ஓட்டும் போதோ இல்லை தனியாக உட்காந்துட்டு போகும்போதோ இல்லை ட்ரெயினில் போகும்போதோ இப்படித்தான் இருப்பேன். ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசுவேன், பேசிக்கிட்டே போவேன். இன்றைக்குமே அப்படி தான். எப்பயுமே பஸ்ஸில் உட்காந்தாலும் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே போவேன். அவர் சில நேரம் என்னோட பேசுவார். அப்போ தான் எனக்கு புத்தி வரும். அவர் பேசுனா தான் புத்தி வரும், பேசலாம் புத்தி எப்படி இருக்கும், மந்தமாக இருக்கும். அப்போ இப்படியே போவேன். அப்போ அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒப்பு கொடுத்தேன் பாருங்க. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் என் இருதயத்தில் சமாதானமாக சந்தோஷமாக குறையவே இல்லை. ஆமே. தேவைகள் இருக்கும், செலவு இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாம் அது பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இருதயம் எப்படி இருக்குன்னா சமாதானமாக அமைதியாக இருக்கும். அல்லேலூயா, 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 சோத்திரம். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் நம்முடைய இருதயம். இவளுக்கு குழந்தை கிடைச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இவளுடைய இருதயம். இவளுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டா, கர்த்தர்கிட்ட கொடுத்தா. இப்போ இவளுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு, எம்டி ஆயிடுச்சு. இப்போ எம்டி ஆனால் தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். அதை மாதிரி உங்கள் இருதயம் வந்து எம்டி ஆனால் தான் கர்த்தர் என்ன செய்வார், நிரப்புவார். ஆமே, அல்லேலூயா. இவளை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் தியானிப்போம். இந்த மாதம் முழுவதும் இதுதான். நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முழுமையாக என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். வாடகை வீடானான, ஒத்தி வீடானான, சொந்த வீடானான ஆண்டவருக்கு முழுமையாக என்ன செய்யணும்,
ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து என்ன செய்வாரு? கிரியை செய்வாரு. உங்களுடைய கஷ்டம் என்ன செஞ்சிடும்? நீங்கிறோம். உங்களுக்கே தெரியாது. அதனால நீங்க இந்த காரியத்தில் தீர்மானம் எடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க இத்தனை ஆண்டு இருந்ததெல்லாம் போதும், இனி அப்படி அல்ல. வருகிற வருஷம் நீங்க ரொம்ப சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உள்ளவங்களா இருக்கணும்? சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அதை பார்த்தாலே தெரியும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிளஸ்ஸிங் இறங்க போகிறது, ஆசீர்வாதம் இறங்க போகிறது. அல்லேலூயா. நான் எனக்கு கண்டுபிடிச்சிருவேங்க. சுறுசுறுப்புனா எப்படின்னா, தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த சுறுசுறுப்பு வீட்டில் ஆட்டோமேட்டிக் வந்துடும். எங்கே இருக்கிற சுறுசுறுப்பு? தேவ சமூகத்தில். ஒரு சின்ன காரியம்னாலும் பெரிய காரியம்னாலும் சின்சாரிட்டி சபையின் காரியத்தில் அது எங்கள் ஃபேமிலியில் நிறையா இருக்காது. ஆனால் நான் அப்படி இல்லை, எங்கள் பாப்பாவுக்கும் இருக்காது. ஒரு பாஸ்டர் தானே கேட்டு பாருங்கள், இருக்காது. இன்ன வரைக்கும் அப்பா பண்ணே தான் ஓடிடுச்சு. இனி எப்படி ஓடுது? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி எப்படி ஓடுதா கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. சகோதரன், என்ன சொல்கிறேன்னா சின்சியர். இப்போ ஒரு தீர்க்கதரிசியாக மாறுவதற்கும் தேசத்துக்கு அதிபதியாக மாறுவதற்கும் ஒரு காரணம்னா அவனுடைய சின்சியாரிட்டி. அவன் உறங்கி இருந்தான்னா அவனால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு பிரியமா வாழவே முடியாது. அது அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். ஒப்பு கொடுத்தீரையா ராபஜனத்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் மூழ்க ஞானஸ்தானம் எடுத்து நான் ராபஜனத்துக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அத்தனை பேரும்